மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற தமிழியல் கலைக்களஞ்சியம் நூல் வெளியீட்டு விழாவில் மூத்த அரசியல் தலைவர் ப. சிதம்பரம் மற்றும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டனர். 18 ஆண்டுகால உழைப்பில் 2500 ஆளுமைகளின் பங்களிப்போடு 25,000 புதிய சொற்களை உள்ளடக்கி இந்த கலைக்களஞ்சியம் உருவாக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய சு. வெங்கடேசன், தேர்தல் பரபரப்பிலிருந்து மனமாற்றம் அடைய புத்தகங்களே சிறந்த வழி என்று குறிப்பிட்டார். மேலும் தமிழ் வளர்ச்சிக் கழக நூல்கள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய ப. சிதம்பரம், தமிழ் வளர்ச்சிக் கழகத்தை மேம்படுத்த தமிழக அரசு 2 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. 1968க்கு பிறகு விடுபட்ட தகவல்களை தொகுத்து 50 ஆண்டுகால வளர்ச்சியை உள்ளடக்கிய மறுபதிப்பை வெளியிட வேண்டும் என தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சு. வெங்கடேசன், தொகுதி மறுவரையறை என்பது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் தண்டனை. பாஜக சூழ்ச்சி செய்து இத்திட்டத்தை கொண்டு வருகிறது என்று சாடினார். மேலும் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் மே 4ஆம் தேதி முடிவுகள் அதை உறுதிப்படுத்தும் என்றும் கூறினார். சித்திரை திருவிழாவிற்கு பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தனது உரையை அவர் நிறைவு செய்தார். இந்த 3 மசோதாக்கள் நிறைவேற்றப்படாமல் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்ததுல மகளிருக்கு அநீதி இழைத்திருக்கிறது எதிர்கட்சிகள் அப்படிங்கிறத பாஜக இல்ல, இது மகளிருக்கு இடஒதுக்கீடு மசோதாக்கும் தொகுதி மறுவரைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க பாஜக செய்திருக்கிற ஒரு சூழ்ச்சி தான். இது கொண்டு வரப்பட்டிருப்பது தொகுதி மறுவரை மசோதா தான். இதை மகளிர் இடஒதுக்கீடு என்ற ஒரு கேடயத்தை பயன்படுத்தி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டாகிவிட்டது. அது இப்போ இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலே அதை உடனடியாக நம்ம நிறைவேற்றலாம். இவங்க தொகுதி மறுவரை என்ற மிகுந்த சிக்கல் நிறைந்த ஒரு பிரச்சனையை 50 வருடமாக ஃப்ரீஸ் செய்யப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை மீண்டும் பண்டோரா பாக்ஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. குறிப்பாக ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்ற அரசியல் சாசனம் சொல்லுது. அது ஒரு முக்கியமான கோட்பாடு. இன்னொரு பக்கம் மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்களால் ஏற்பட்டிருக்கிற அசமத்துவமான நிலை, இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய முரண் இருக்கிறது, ஒரு பெரிய சவால் இருக்கு. இதை சந்திப்பது இந்தியாவில் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை ஒரு அனைத்து கட்சி